எதிர்கட்சியுடைய அந்த எதிர்ப்பு படங்களை உங்களால் பார்த்திருக்கவே முடியாது. 2.25 மணி நேரம் 234 எம்பிக்கள் தன்னுடைய தொண்டை கிளிய மணிப்பூருக்கு நியாயம். மோடியை விமர்சித்தால் ஒட்டுமொத்த இந்து மதத்தை விமர்சிக்கும்படி இவர்கள் எடுத்தார். மோடியை பற்றி பேசினால் நீங்க தேச துரோகி என்று கூறுகிறார். இந்த 6 மாதத்திற்குள்ள 23 எம்பிக்களை இவர்கள் விலை கொடுத்து வாங்கினார். அப்ப 2.25 மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பேசினார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, காங்கிரஸ், நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா, இந்திய ராணுவத்தை ஏதோ ஒரு ஐடியாவை வைத்து பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த அக்னிவீர் திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கு பதில் கொடுக்கும்படி பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுப்பது, நாங்க ஒரு யூத்தான கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். அரசியல் நகர்வு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ரூஸ்டர் நியூஸ் சேனலினுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய ராகுல் சார் தான் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்ல சிறப்பு. லோக்சபால பிரதமர் அவர்களுடைய உரை, அதை தொடர்ந்து இன்றைய தினம் ராஜ்யசபாலையும் பிரதமர் அவர்கள் உரை நிகழ்த்திருக்கிறாரு. இந்த அரசியலமைப்பு சட்ட அந்த நாளுக்கான அந்த உரை நிகழ்த்த ஆரம்பிக்கும் பொழுதே எதிர்கட்சியினர்லாம் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. அந்த நேற்றைய தினமும் இன்றைய தினம் இந்த உரையை ஒப்பிட்டு எப்படி பாக்குறீங்க? பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய நேற்றைய உரையாக இருக்கட்டும், இன்னைக்கு அவர் கொடுத்த உரையாக இருக்கட்டும், ரெண்டுலயுமே எந்த விதமான வித்தியாசத்தை என்னால பார்க்க முடியும். நேற்று லோக்சபாவில் அவர் பேச தொடங்கிய உடனேயே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி 11 நிமிடத்திற்கு அவருடைய உரையை தொடங்கினார். 5.25 மணி வரை அவர் பேசியது வெறும் தேர்தலை பற்றி மட்டும். மொத்தம் 2.25 மணி நேரம் அவர் பேசினார் நேற்று. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு நீண்ட உரையாக, அவ்வளோ இல்லைன்னா கூட வெளிநடப்பு செய்வது ஜனநாயக முறைப்படி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பார். நேற்று ஒட்டுமொத்த எதிர்கட்சியுமே அங்கே பெவிலியன்ல கூச்சல் போட்டார்கள். எந்த அளவில் ஒரு ஃபில்டர் செய்து அந்த கேமரா ஆங்கிள் அவங்க வைத்தார்கள் என்று பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல கூட எதிர்கட்சியுடைய அந்த எதிர்ப்பு படங்களை உங்களால் பார்த்திருக்கவே முடியாது. 2.25 மணி நேரம் 234 எம்பிக்கள் தன்னுடைய தொண்டை கிளிய மணிப்பூருக்கு நியாயம் கேட்டு போராடினார். நீட் குழந்தைகளுக்கு 24 லட்சம் குழந்தைகள் பரீட்சை எழுதி இங்க அவர்களுக்கு எதிர்காலமே எப்படி இருக்குன்னு கேள்விக்குறியா இருக்கு. அதை பற்றி அவர்கள் பேசினார்கள். மோடியை விமர்சித்தால் ஒட்டுமொத்த இந்து மதத்தை விமர்சிக்கும்படி இவர்கள் எடுத்துக்காட்டினார். மோடியை பற்றி பேசினால் நீங்க தேச துரோகி என்று கூறுகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமான பார்லிமெண்டை நாம் பார்த்து வந்தோமோ, நேற்று முன்தினம் ராகுல் காந்தி பேசிய போது ராகுல் காந்திக்கு பாடம் கற்பிக்கும்படி எத்தனையோ ரூல் புக்கை திறந்து வைத்திருந்தார்கள் ஒட்டுமொத்த பிஜேபியினர்கள். பிரைம் மினிஸ்டர் மோடி எழுந்து நிற்கிறார், அமித்ஷா எழுந்து நிற்கிறார், ராஜ்நாத் சிங் எழுந்து நிற்கிறார், கிரண் ரிஜிஜு எழுந்து நிற்கிறார். ராகுல் காந்தி ரூல் புக்கை ஃபாலோ செய்யவில்லை என்று கூறுகிறார்கள். சரி, ஒத்துக்கொள்ளலாம். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்தது? எம்பிக்களை வெளிநடப்பு செய்யவிட்டு நீங்க அராஜக முறையில் கொண்டு வந்த சட்டங்கள், இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமைப்புகளை கைக்குள் போட்டுக்கொண்டு, கான்ஸ்டிடியூஷன் பதவியில் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸை கைக்குள் போட்டு, முக்கியமாக இடி, ஐடி, சிபிஐ போன்ற அமைப்புகளை எதிர்கட்சிகளுக்கு எதிராக ஏவி விட்டு, எந்த அளவில் அராஜக முறையில் ஒவ்வொரு மாநில கட்சிகளை கவிர்க்கும்படி அந்த ஆபரேஷன் லோட்டஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க. மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய பிரதேஷ், கோவா, எத்தனை மாநிலம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல, மக்கள் உங்களை விரட்டியடித்தார்கள். ஆனால் கூட அந்த இடத்துல பணத்தை வைத்து பலத்தை வைத்து எப்படியாவது தன்னுடைய ஆட்சியை பிடிக்கும்படிதான் இவர்கள் நடந்து கொண்டார்கள். அப்ப அது தவறு என்றால், அன்னைக்கு நீங்க அமைதியாக இருந்தீங்க, எதிர்கட்சியை இல்லாமல் பார்லிமெண்டை நடத்தினீர்கள், எந்த விதமான டிஸ்கஷனும் இல்லாமல் பார்லிமெண்டை நடத்தினீர்கள். UPA 1 and UPA 2 ஒரு சட்டம் வரும்போது 71% வரை பார்லிமெண்டரி கமிட்டிக்கு அந்த டிஸ்கஷனுக்கு அனுப்பப்படும். பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய
NDA 1ல 28%, NDA 2ல வெறும் 16% தான் 16% தான் டிஸ்கஷன் டேபிளுக்கு. இந்த முறை அதுவும் போகுமா இல்லையா என்பது யாருக்குமே தெரியாது. பிகாஸ் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய அந்த உரையில ஒரு விஷயம் ரொம்பவே தெளிவாக தெரிந்தது. நான் என்ன பேச வந்தேனோ அதை மட்டும் தான் பேசுவேனே ஒழிய, இதுவரை வந்து பிஜேபியோட கவர்மெண்ட் மோடிக்கா கேரண்டி அப்படின்னு முழங்கி கொண்டிருந்த பாரதிய ஜனதா இப்ப தற்போது வந்து என்டிஏ கவர்மெண்ட் தானே சொல்றாங்க. சரி, முழுக்க முழுக்க வந்து நீங்க இது வந்து இன்னொரு 6 மாசம், சரியா, 6 months, just write and white paper. இந்த 6 மாதத்திற்குள்ள 23 எம்பிக்களை இவர்கள் விலை கொடுத்து வாங்கி விடுவார். ஓ, ஆப்போனன்ட் பார்ட்டிஸ்னுடைய எம்பிக்கள் எப்படி வேணாலும். அடுத்த மேஜர் ஸ்டெப், பிஜேபியோட மேஜர் ஸ்டெப் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொன்றா மற்ற கட்சிகள்ல இருந்து எம்பிக்களை விலை கொடுத்து வாங்குவது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் என்ன, எங்களுக்கு வந்து ஒரு 30 எம்பிக்கள் தேவை. அந்த 30 எம்பிக்களுக்கு 10 கோடி ரூபாய் 5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாலும் கூட பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு எதிராக இடி சிபிஐ போன்ற ரெய்டுகளை போட்டு எப்படியாவது. எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இப்போ திரு ராகுல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த புரிதல் என்பது பிரதான எதிர்கட்சிகளுக்கு இந்த புரிதல் இருக்காதா? குறிப்பா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேச கட்சிக்கும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் இருக்காதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. சரி, 2 விஷயங்கள் இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு சில சட்டங்கள் அமலுக்கு வர இருக்கு. அதுல சென்சஸ், ஜாதி ரீதியாக எடுக்கக்கூடிய கணக்கெடுப்பு, நிதிஷ்குமார் அதை ஆதரிக்கிறார். சந்திரபாபு நாயுடு மைனாரிட்டிகளுக்கு 4% நான் ரிசர்வேஷனை ஒதுக்கி கொடுப்பேன் என்று கூறுகிறார். இட் இஸ் அகேன்ஸ்ட் பிஜேபிஸ் ஐடியாலஜி. இல்ல, இந்த சட்டங்களை அப்படியே விட்டுருவாங்க, இதை பத்தி பேசவே மாட்டாங்க. பேசினால் அங்கிருந்து எதிர்ப்பு வரும். திஸ் இஸ் வாட் இட் இஸ். இப்ப நேத்து அவர் பேசுனதுக்கே நீங்க வாங்க, மறுபடி முந்தா நேத்து ராகுல் காந்தி பேசும்போது ஒரு 20 புள்ளிகளை எடுத்து வச்சார். ரைட், டப்பு டப்பு பல்வேறு விஷயங்கள் எடுத்து வைக்கிறார். அதுல ஹிந்துங்கிற மதம், நீ ஹிந்துக்களே கிடையாதுன்னு கூறுவது. அதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி, நீங்க ஒட்டுமொத்த ஹிந்துவை அவமானப்படுத்தி விட்டீர்கள் என்று கூறியது. ராகுல் காந்தி அதற்கு பதில், இல்ல, நான் உங்களை பார்த்து தனிப்பட்ட முறையில் பிஜேபியை, RSS நரேந்திர மோடியை பார்த்து கேட்கிறேன். அப்ப நரேந்திர மோடியை விமர்சிக்கும் போது ஒட்டுமொத்த இந்துக்களை விமர்சிக்கும்படி மாறுமா? பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்டால் ஒட்டுமொத்த இந்துக்களை கேள்வி கேட்பதாக இருக்குமா? ஒட்டுமொத்த சனாதன தர்மத்திற்கு நீங்க குத்தகை எடுத்து வைத்திருக்கிறீர்களா என்கிற ஒரு கேள்வியை அவர் எடுத்து வைக்கிறார். ரைட், ஜிஎஸ்டி, டிமானிட்டைசேஷன், விவசாயி, அராஜகம், பயம், ஸ்பீக்கர், பிரைம் மினிஸ்டர், நீட், எய்ம்ஸ், இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி, பேப்பர் லீக், அக்னிவீர், இது போன்ற பல்வேறு விஷயங்களை பற்றி ராகுல் காந்தி பேசிய ஒரு கேள்விக்கு கூட நேற்றோ இன்னைக்கோ லோக்சபாவில ராஜ்யசபாவில எந்த விதமான பதிலும் கிடைக்கல. அப்ப 2.25 மணி நேரம் பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன பேசினார் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, காங்கிரஸ், நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி. பஸ் மை क्वेश्चन இஸ், வேர் இஸ் ஜாப்? கேள்வி எங்க? வேலை வாய்ப்பு இங்க கொடுப்பதாக கூறுகிறேன். வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு நீங்க என்ன செய்கிறீர்கள்? நேரடி கேள்வி. அதுக்கு நீங்க என்ன பதில் கொடுக்குறீங்க? 1.25 மணி நேரம் நீங்க எலெக்ஷனை பத்தி மேடம் திரௌபதி முர்மு அவர்கள் பிரசிடென்ஷியல் அந்த உரையிலேயே வந்து அவங்க அதுக்குண்டான தொலைநோக்கு சிந்தனை கொண்ட அந்த வரைவை வந்து அவங்க வாசிச்சிருக்காங்க இல்லையா? இந்த கவர்மெண்ட் ஹவு இட்ஸ் மூவிங் ஃபார்வர்ட். அவங்க ஒரு உரையை வாசிப்பதற்கு அதற்கான தேங்க்யூ நோட் அவர் கொடுத்தது, அந்த உரை கொடுத்தது, நான் அதை ஆதரிக்கிறேன் அல்ல ஆதரிக்கவில்லை, இதற்காக தான் அந்த தேங்க்யூ நோட் நேற்று இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. So my point is, ராகுல் காந்தி says, my point is, நீட்ங்கிற விஷயத்துல 24 லட்சம் குழந்தைகள் பரீட்சை எழுதி அந்த பரீட்சைக்காக எந்த விதமான ரிசல்ட்டும் இல்லாமல் இருக்கிறார்கள். நீட் மட்டுமல்ல, பேப்பர் லீக் இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக மாறிடுச்சு. பேப்பர் லீக் என்கிற இந்த விஷயத்தை எப்படி நீங்க சரி என்று எடுத்து காட்டலாம்? நான் இதை ஆதரவிக்க முடியாது. அக்னிவீர் என்கிற திட்டம் 4 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டு இளைஞர்களை ஒரு கான்ட்ராக்ட் லேபராக நீங்க மாற்றி விட்டீர்கள். நேஷனல் செக்யூரிட்டி இந்த நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு நீங்க உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் சைனா, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான். இன்னைக்கு சின்ன சின்ன நாடு நேபாள், பங்களாதேஷ், பூட்டான், பர்மா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள் இந்தியாவை எதிர்க்கிறதா எதிர்க்கவில்லை?
ஸ்ரீலங்கா உட்பட சைனா தன்னுடைய போர்ட்டை ஸ்ரீலங்காவில் கட்டிட்டு இருக்காரு. ரைட். ஒரு காலகட்டத்துல இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல தான் ஸ்ரீலங்கா, நேபாள், பர்மா, பூட்டான், மியான்மர் எல்லாம் இருக்கும். வெறும் பாகிஸ்தான் அண்ட் சைனா தான். இன்னைக்கு சின்ன சின்ன கண்ட்ரிகள் கூட இந்தியாவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா கேன் சே we are so called powerful country. ஒட்டுமொத்த உலகமே எங்களை பார்த்து பயந்து கொண்டு. நேபாள் உங்களை சேலஞ்ச் பண்றாங்க சார். சைனா இஸ் இன்சைட் யுவர் டெரிட்டரி. அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது சைனா 5 வருஷம் ஒரு ராணுவ வீரருக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் சைனா பார்டர்ல கொண்டு வந்து நிக்கிறார். சைனாட்ட இருக்கக்கூடிய ஆயுதம், உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஆயுதம், அதுல யூனோ இந்த புறம் இருக்கக்கூடிய சைனா இஸ் நாட் பாகிஸ்தான், தட் இஸ் சைனா. இன்னைக்கு உங்களோட எல்லைக்குள்ள கான்கிரீட்டை கொண்டு வந்து கட்டினதுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன சொல்றீங்க? நோ, there is no one inside my territory. This is what my prime minister says. And 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்து இந்த நாட்டு இளைஞர்களை நீங்க ராணுவ அந்த பார்டர்ல நிக்க வைப்பது எப்படி நீங்க சரின்னு பார்க்கலாம்? சரி, அது கூட இளைஞர்கள் வேலை கிடைக்கவில்லை, ஏதோ ஒரு விதத்துல இந்த நாட்டுக்காக நான் தன்னோட உயிரை கொடுப்பதற்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்றாங்க. எந்த நம்பிக்கையில அந்த ராணுவ வீரர் உயிரை கொடுப்பாருன்னா, எனக்கு பின்பு இந்த நாட்டு அரசாங்கம் என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கும், எனக்கு பென்ஷன் கிடைக்கும், என்னுடைய குடும்பத்தை கவர்மெண்ட் பார்த்துக்கும், எனக்கு ஒரு வீர மரணம் என்கிற அந்த அங்கீகாரம் கிடைக்கும், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கிடைக்கும். அப்படிதானே கொடுக்கிறாரு. பட் வாட் இஸ் அக்னிவீர் டூயிங்? எந்த விதமான ஷஹீதுங்கிற பட்டம், வீர மரணத்துக்கு அப்புறம் அந்த ஷஹீதுங்கிற அந்த அங்கீகாரமே கிடைக்காது, பென்ஷன்ங்கிற விஷயமே கிடைக்காது. நீங்க இவ்வளவு பல்வேறு விஷயங்களை வந்து மேற்கோள் காட்டினீங்க. அண்டை நாடுகள்ல இருந்து நம்ம பல த்ரிட்டன்ஸ் இருக்கு. ஈவன் ஒரு சின்ன சிறு நாடுகள்லாம் கூட இந்தியாவை த்ரிட்டன் பண்ணுதுன்னு சொல்றீங்க. ஆனா நேற்றைய தினம் பிரதமர் அவரோட உரையில வந்து இதுக்கு வந்து ஒரு விவகாரத்தை அவர் பேசியிருக்காரு. நாங்க வந்து வெப்பன் மூலியமா அவர்களை வந்து தாக்க முற்படுறோம், அவர்களுக்கு பதிலடி கொடுக்குறோம் அப்படின்னு. அதுக்குதான் நான் வர்றேன். 4 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட உயிர் பிரியல, நான் வந்துட்டேன், நான் திரும்பி வந்துட்டேன், ஏதோ ஒரு இடத்துல நான் வேலை பார்க்குறேன், தட் இஸ் a different thing. பட் என்னோட உயிர் பிரிஞ்சிருச்சு சார். என்னோட குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பதாக ராஜ்நாத் சிங் சொல்றாரு. அந்த 1 கோடி ரூபாயோட முடிஞ்சு போச்சு. அந்த 1 கோடி ரூபாய்க்கு மேல எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அபிமானம், நான் இந்த நாட்டிற்காக, என்னோட குழந்தை இந்த நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்த அந்த சர்டிபிகேட், அதுவே இல்லைங்கிற போது நேஷனல் செக்யூரிட்டிக்காக, இந்த நாட்டிற்காக எத்தனை இளைஞர்கள் உயிரை விடுவதற்கு நிற்பார்கள்? 1. 2வது, ஒரு இம்மெச்சூர் நபர் 6 மாசம் ட்ரைனிங்ல நீங்க போய் பார்டர்ல நிக்க வைக்கிறீங்க. அப்போ அந்த குழந்தையோட உயிருடன் நீங்க விளையாடுறீங்களா இல்லையா? அந்த நட்புங்கிற அந்த விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, ராணுவத்துல நட்பு ரொம்ப பெரிய விஷயம். ரைட். தமிழ்நாட்டுல இருந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க ஒரு பெட்டாலியன்ல, ஹரியானால இருந்து 4 பேர் இருப்பாங்க, ராஜஸ்தான்ல இருந்து 2 பேர் இருப்பாங்க, உத்தரப்பிரதேசல இருந்து பட் அங்க அந்த பெட்டாலியன் 250 பேர் கொண்டது ஒரு பெட்டாலியன். அந்த 250 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் கொடுப்பதற்கு ரெடியா இருப்பாங்க. அந்த அளவுல அவங்களுக்கு நடுவுல நட்பு இருக்கும். இங்க 6 மாசத்துல நீங்க கொண்டு நிக்கிறீங்க. அந்த நட்பே வளராத பட்சத்துல நான் எதுக்கு 4 வருஷம் நான் எப்படியாச்சும் தப்பிச்சு வீட்டுக்கு போறதுதான் பார்ப்பேன் ஒழிய he will not leave his life. இந்திய ராணுவத்தை ஏதோ ஒரு ஐடியாவை வைத்து பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த அக்னிவீர்ங்கிற திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காரு. அதுக்கு பதில் கொடுக்கும்படி பிரைம் மினிஸ்டர் மோடி கொடுக்கக்கூடிய பதில், நாங்க வந்து ஒரு யூத்தான ராணுவத்தை உருவாக்குறோம், இது வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் செய்யக்கூடிய விஷயம் தானே. சார், எந்த நாட்டை பத்தி பேசுறீங்க? இந்தியா 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய நாடு. 4 புறமும் இந்தியாவை சுற்றி 4 புறமும் பார்டர் இருக்கு, மேக்சிமம் சீ சைடு இருக்கு. ஸ்டார்டிங் ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால் டு இப்படியே நீங்க வாங்க, ஒரிசா இதெல்லாம் வாங்க, தமிழ்நாடு வாங்க, கேரளா போங்க, இந்த சைடு குஜராத் போங்க, மகாராஷ்டிரா போங்க, கடைசி வரை. அந்த புறம் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இருக்கு, இந்த புறம் பாத்தீங்கன்னா சைனா இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை 140 கோடி. அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகை 50 லட்சம், 1 கோடி, 10 கோடி, அவ்வளவுதான். அங்க ராணுவத்திற்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. அதனால கம்பல்சரிலி 12ஆம் வகுப்புக்கு மேல நீங்க 3 வருஷம் 2 வருஷம் சர்வ் செய்வதாக அங்க இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் சட்டம் போட்டு வைத்திருப்பார்கள். நமக்கு அது தேவையில்லையே. இந்தியன் ஆர்மி இஸ் த லார்ஜஸ்ட் ஜாப் கிரியேட்டர் இன் திஸ் கண்ட்ரி. செக்யூர் ஜாப் கிரியேஷன். வேற எதுவுமே எந்த துறையுமே இருக்காது. இந்தியன் ஆர்மி, ரயில்வே, இங்கதான் அதிகமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா ஒரு குழந்தை விவசாயத்துல இருந்தா
அந்த குடும்பத்துல இருந்து ஒருத்தர் வந்து ராணுவத்துல இருப்பாங்க. ஸோ தட் they can save their this thing. இங்க அந்த வேலை வாய்ப்பும் சரியா நீங்க கொடுக்கல, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய செக்யூரிட்டியும் அந்த குடும்பத்துக்கு அந்த நபருக்கு கொடுக்கல. இதுதான் ராகுல் காந்தியோட கேள்வி. இல்ல அதான் இப்போ பாரதிய ஜனதா என்ன முன்வைக்குது அப்படின்னா, குறிப்பா இப்போ மேலை நாடுகள்லாம் வந்து ஜிக் எக்கானமிக்கு வந்து அவங்க முன்னேறிட்டாங்க, அவங்க அது மாதிரியான ஒரு நடைமுறையை கொண்டு வந்துட்டாங்க. சோ தட் ஓகே ஃபைன், நாங்க வந்து அந்த கொண்டு I agree to it. சரியா, அவங்க சொல்றதுக்கே வந்துடலாம். கரெக்டா? நேஷனல் செக்யூரிட்டி ஒரு சீரியஸான இஷ்யூ. நான் அது விளக்கிட்டே இதுக்கு மேல பேசக்கூட வேண்டாம். இந்த நாட்டுல பல்வேறு இளைஞர்கள் ராணுவத்தில் போய் சேருவதற்கான காரணம் ஜாப். அங்க அந்த செக்டர்ல வேலை வாய்ப்பு உறுதியா இருக்குங்கிறது. அப்படி அந்த வேலை வாய்ப்பு இல்லைன்னா வேற எங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும்? ஆத்ம நிர்பர் பாரத்னு நீங்க கொண்டுட்டு வந்தீங்க. நீங்க அந்த ஆத்ம நிர்பர் பாரத் நேத்து அவரோட உரையில இருந்தது, அதனாலதான் குறிப்பிடுகிறேன். இந்திய ராணுவத்தை நான் ஆத்ம நிர்பராக மாற்றுவது என்னுடைய கனவுன்னு கூறுறாரு பிரைம் மினிஸ்டர் மோடி. செல்ஃப் டிபெண்டன்ட் ஆர்மி. பட் இந்த ஆத்ம நிர்பர் பாரத், மேக் இன் இந்தியா திட்டம் எல்லாமே ஒண்ணுதான். இத நீங்க கொண்டுட்டு வந்தீங்க. அந்த திட்டம் என்ன ஆனது? இந்தியாவில் எத்தனை இன்வெஸ்டர்ஸ் வந்தார்கள்? இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனை ஸ்டார்ட் அப்ஸ் வளர்ந்து நிக்குது? இந்தியாவில இருந்து எவ்வளவு எக்ஸ்போர்ட் ஆகுது, எவ்வளவு இம்போர்ட் ஆகுது? ரைட். இந்தியாவுடைய மேனுஃபேக்சரிங் செக்டருடைய நிலை என்ன? இந்தியாவுடைய எம்எஸ்எம்இ செக்டருடைய நிலை என்ன? ரைட். ஒன்னும் இல்ல, சாதாரணமா நீ எடுத்துக்கங்க, பிஎஸ்என்எல் எடுத்துக்கங்க. ரைட். பிஎஸ்என்எலுக்கு நீங்க 3Gக்கு மேல எதுவுமே கிடைக்கல. 3G கூட உங்களுக்கு ஒழுங்கா கிடைக்கல. இன்னைக்கு ஜியோ பயன்படுத்தக்கூடிய டவர்ஸ் யாருதுன்னா பிஎஸ்என்எல் டவர். The entire Jio is dependent on BSNL network. ஆனா பிஎஸ்என்எலுக்கு நீங்க 5G கொடுக்கல. இந்த உரையில, நேற்று பேசின உரையில பிரைம் மினிஸ்டர் மோடி அச்சமே படாமல் கூறக்கூடிய விஷயம், நாங்க 5G ரோல் செய்தோம். ரைட். பிஎஸ்என்எல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அங்கம். இந்த நாட்டு டெலிகாம் செக்டரை இத்தனை ஆண்டுகள் வரை காப்பாற்றிய ஒரு அங்கம். பிஎஸ்என்எல் இருந்திருந்தால் இன்னைக்கு இவங்க நினைக்கும்படி 100 ரூபாய் 200 ரூபாய் ஏத்த மாட்டாங்க. ஏன்னா அரசாங்கத்து கையில இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க், அவங்க வந்து எப்பவுமே கரெக்டா அந்த செக் அண்ட் பேலன்ஸ் வைத்திருப்பார்கள். பிஎஸ்என்எல் ஓரம் பட்டிட்டு இன்னைக்கு ஜியோ, ஏர்டெல் 100 ரூபாய் ஏத்திடுறேன் அப்படின்னு ஒருத்தர் போன் போட்டு சொல்றாரு ஏர்டெல். ஓகே ப்ரோ, நாளை இன்னைக்கு நைட்ல இருந்து நானும் ஏத்திடுறேன். பின்னாடி ஐடியா அண்ட் வோடாஃபோன் நாங்க எதுக்கு பின்னாடி நிக்கணும்? ஐ வில் ஆல்சோ இன்க்ரீஸ் another 100. அம்பானியோடைய பையனுக்கு கல்யாணம் தான். இதுக்கு முன்னாடி சங்கீத்னு ஒரு பார்ட்டி வச்சாங்க, 2500 crores. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம்னு ஒரு பார்ட்டி வச்சாங்க, அதுக்கு ஒரு 2700 கோடி ரூபாய். இப்ப திருமணத்திற்கு அதே மாதிரி ஒரு 2500 கோடி ரூபாய். இந்த நாட்டுல ஒரு 42 கோடி மக்கள் ஜியோ சிம் கார்டை வச்சிருக்காங்க. On an average 42 crore population of India is using Jio phones. சிம்பிளா 100 ரூபாய், just 100 rupees தன்னுடைய இந்த இதுல ஏத்திருக்காங்க இல்லையா? ஒரே மாதத்துல அவங்க சம்பாதிக்கக்கூடிய விஷயம் 4200 crores எக்ஸ்ட்ரா. 2 மாதத்துல 8400 crores. செலவழித்தது 7500 8000 crores. அப்ப இந்த 3 விழாக்கள்ல அம்பானி செலவழித்தது அவங்களுக்கு வந்துருச்சு through this hike. இதே பிஎஸ்என்எல் இருந்திருந்தால் அவங்களால அது பண்ணியிருக்க முடியாது. பிஎஸ்என்எல் would have, never would have done this. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஏர்போர்ட் துறையெல்லாம் நீங்க வெளியில கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் ஏர்லைன்ஸோட டிக்கெட்ஸ் எப்படி உயர்ந்திருக்குன்னு நீங்க பாருங்க. சரி, அங்க போய் பாதுகாப்பு இருக்கா? 3 நாள் 3 ஏர்போர்ட், ஒரு டிரைவரோட உயிரும் போச்சு டெல்லி T1 ஏர்போர்ட்ல. சோ எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாமல் இந்த நாட்டு மக்கள் வரியை செலுத்துறோம். அந்த வரிக்கு என்ன கிடைக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, எஜுகேஷன் சரியா கிடைக்குதுன்னா அது மேல 18% ஜிஎஸ்டி போட்டுட்டீங்க. மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே தனியார்மயம். ரைட். நகரங்களை தாண்டி நீங்க கிராமப்புறங்கள், உங்களை போன்றவர்கள் இந்த விமர்சனங்கள்லாம் முன்வைக்கிறீங்க. இது மாதிரியான ஒரு கார்பரேட் முதலாளி
உன்னுடைய ஆதாயத்திற்காகத்தான் வந்து ஒரு கவர்மெண்டே வந்து செயல்படுது. I believe a good governance is always when you have privatization and government sector both working together. ஒரு துறையில காம்படிஷன் இருக்கணும். அந்த காம்படிஷன் தனியார் துறையும் இருக்கணும், கவர்மெண்ட் துறையும் இருக்கணும். அந்த ரெண்டுமே செக் அண்ட் பேலன்ஸ் நடத்தும் போதுதான் உங்களுடைய வளர்ச்சி, உண்மையான வளர்ச்சியை நீங்க பார்க்க முடியும். நீங்க மொனோபொலி முறையில நீங்க போகும்போது அந்த சரியான வளர்ச்சி உங்களால பார்க்க முடியாது. சரியா? இந்த யுக்ரைன் ரஷ்யா போரின் போது ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ, இல்ல அடானியோட விமானம், அம்பானியோட விமானத்தை வச்சு ஸ்டூடெண்ட்களை கொண்டுட்டு வந்தீங்க. யார் போனது? ஏர் இந்தியா போனது. இன்னைக்கு அந்த ஏர் இந்தியாவை நீங்க வித்துட்டீங்க. ரைட்? இன்னைக்கு ஏர்லைன்ஸ் டிக்கெட் இந்த அளவுல உயர்வதற்கான காரணம் we don't have any national airlines. இன்னைக்கு வந்தே பாரத்ல, இதுக்கு முன்னாடி என்னைக்காச்சும் நீங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்திருக்கீங்களா சார்? வந்தே பாரத்துக்கு முன்னாடி பாத்ரூம்ல போய் ஏறுறதும் அடிபொடி சண்டை, ஏன்னா அவ்வளோ பாப்புலேஷனை ஏறிடுச்சு. அதே அளவுல தானே ட்ரெயின் இருந்தது. நீங்க வந்தே பாரத்தை ஓட்டுறங்கிற பேர்ல நீங்க அப்பாவி மக்கள், சாதாரண ஏழைகள் போகக்கூடிய அந்த ரயில்களை முடக்கி வைத்திருக்கிறீங்க. ரைட்? சோ வந்தே பாரத்ல இவங்களால பணம் கொடுத்து போக முடியல. வந்தே பாரத்தோட டிக்கெட் ஒரு சாதாரண போகி டிக்கெட். ஆகாயம் நம்பர் ஆஃப் ட்ரெயின் 10 ரயில் ஓடக்கூடிய இடத்துல 2 ட்ரெயின் 3 ட்ரெயின் ஓடுது. அப்ப அந்த கூட்டம் எங்க போகும்? இப்பதானே அந்த சமீபமாவது நீங்க பாக்குறீங்க, வடநாட்டுல இருந்து வர்றாங்க, ஏறி வர்றாங்க, ரிசர்வேஷன் டிக்கெட்ல போய் எப்படி சார் அப்புறம் போவாங்க? யூ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்பர் சப்ளை ஆஃப் ட்ரெயின். ரைட்? ஸோ செக் அண்ட் பேலன்ஸ் எந்த அளவுல இருக்கணும்னு நீங்க பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க சைனா எடுத்துக்கோங்க, அமெரிக்கா எடுத்துக்கோங்க. இதுதானே இவங்க இப்ப இந்த அக்னிவீர்க்கெல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா? 10 கம்பெனிகள்ல 10 கம்பெனி இருந்துச்சுன்னா ஒரு துறையில 6 கம்பெனி அரசாங்கத்தோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கம்பெனி அமெரிக்காவில். சைனாவில 10 கம்பெனி ஒரு துறையில இருக்குன்னா 8 கம்பெனிஸ் ஆர் ஆஃப் தேர் கவர்மெண்ட். நேரடியா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கும், இல்ல கவர்மெண்டோட ஷேர் இருக்கும், ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய எல்லாமே சைனாவில தான் வருது. பிரைம் மினிஸ்டர் மோடி இன்னொரு பையன் பேசுறாரு நேற்று, இந்தியா had become world's largest mobile manufacturing hub. Yes. No, sorry. India had become world's largest assembling hub. We are not yet in microchip manufacturing, sir. China is making microchips. America is making microchips. There are a lot of European countries who are making microchips, small countries, including Korea. What are you making? ரைட்? நீங்க அங்க இருந்து பொருட்களை வாங்குறீங்க, இங்க கொண்டுட்டு வந்து அசெம்பிள் பண்றீங்க, உங்களோட ஸ்டாம்ப் ஓட்டுறீங்க, அந்த ஸ்டாம்பை வேணா ஒட்டி கொடுத்துறான், நீங்க மேனுஃபேக்சரிங் பண்றீங்க. அதுதான் நடக்குது. ரைட்? எப்படி நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. கடந்த 10 ஆண்டுகள்ல, முக்கியமாக இந்த 2019 to 24 வரை பிரைம் மினிஸ்டர் மோடி வாங்கிய கடன் வெளிநாட்டு பேங்க்ல இருந்து. வங்கிகளை பத்தியும் பேசுறாரு. நேற்று என்ன பேசுறாருன்னா, 2014ஆம் ஆண்டுக்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா இந்திய வங்கிகள் மிக மோசமான நிலையில் இருந்தது, மக்களுடைய பணத்தை அழிச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்துதான் ஒரு ரிஃபார்மை கொண்டுட்டு வந்து எல்லாத்தையுமே சரி பார்த்துட்டேன். இன்னைக்கு உலக சந்தையில இந்திய வங்கிகளுடைய நிலை எவ்வளவு பெரிதா இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் இந்த 10 ஆண்டுகள்ல தான் எத்தனையோ அரசு வங்கிகள் முடக்கப்பட்டது. மர்ஜரி என்கிற பேர்ல நீங்க ஒவ்வொரு பேங்கையும் நீங்க அழிச்சிட்டு வந்துட்டீங்க. முதலாளிகள் இது போன்ற வங்கிகள் இருந்து எத்தனையோ கோடி ரூபாய்க்கான கடனை வாங்கி திருப்பி கொடுக்காமல் அதை ரைட் ஆஃப் என்கிற பேர்ல உங்களுடைய கணக்கு புஸ்தகங்களை சரிபார்க்கக்கூடிய வேலையை தான் நீங்க பார்த்துருக்கீங்க. 11 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டு கார்ப்பரேட் முதலாளிகள் கட்டக்கூடிய லோன் வேவர் கொடுக்கப்பட்டிருக்கு. 11 lakh crore rupees. இந்தியாவுடைய ஜிடிபியில இருந்து எவ்வளவு பெரிய பெர்சன்டேஜ் நீங்க பாருங்க. ரைட்? அதே நேரத்துல ஒரு ரிப்போர்ட் வெளிவருது, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 80%, 80% ஆஃப் இந்தியன் ஜிடிபி இஸ் ஆஸ் லோன். இந்தியா மீது இருக்கக்கூடிய கடன் 80%. இன்னொரு சில நாட்கள்ல அது 100% மாறிடும். சார், இந்தியாவுடைய நிலை ஸ்ரீலங்காவுடைய நிலையை விட பெட்டரா இல்லை. இப்படி ஸ்ரீலங்காவில் ரோட்டில் இறங்கி மக்கள் போராடினார்கள் ஒரு காலகட்டத்தில் ராஜபக்ஷக்கு எதிராக. அதே நிலையை நோக்கி தான் நம்மளும் போயிட்டு இருக்கோம். அங்கேயும் 100% ஜிடிபியில இருந்து மோசமாயிடுச்சு.
இன்னைக்கு இந்தியா எப்படி செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்குன்னா, இங்க இருக்கக்கூடிய ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், சரியா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, இது போன்ற மாநிலங்கள் வடநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை தாக்கி பிடித்து வைத்திருக்கிறது. ஹிமாச்சல பிரதேஷ் இஸ் a wonderful example. அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கக்கூடிய மாநிலங்களை பார்த்துட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல 80 எம்எல்ஏ சீட்டுகள் இருக்கு. ஆனால் உத்தரப்பிரதேசத்துல எம்பிஸ் இருக்கு. ஆனால் உத்தரப்பிரதேசத்துல பல்வேறு சிறு தொழில்கள், ஹேண்ட்மேட், ஹேண்ட்கிராஃப்ட் உத்தரப்பிரதேசத்துல பயங்கரமா இருக்கு. வெஸ்ட் பெங்கால் நீங்க பாருங்க, வெஸ்ட் பெங்கால் ஏழையான ஸ்டேட் கிடையாது. அங்க நீங்க இந்த சில்வர் அண்ட் கோல்டு மேனுஃபேக்சரிங் ரொம்ப பெரிய அளவுல இருக்கும். இங்க ஒரிசாவுக்கு வாங்க, அதே அளவுல இருக்கும். ஸோ தீஸ் ஸ்டேட்ஸ் ஆர் சர்வைவிங். அண்ட் ஏதோ ஒரு விதத்துல மத்திய அரசாங்கம் கொடுத்ததால எதுவும் இல்லை. மத்திய அரசாங்கம் அவர்களுடைய வருமானத்தை வந்து 50% கேட்டு வாங்கிடுறாங்க. ஜிஎஸ்டி கொண்டுட்டு வந்து ஜிஎஸ்டியை எந்த அளவுல ஒரு மிடில் கிளாஸ் மேல போட்டிருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா 28% on a two-wheeler. When they have introduced GST, 28% was on imported vehicles. BMW, Mercedes, Audi இது மாதிரியான வெஹிக்கிளுக்கு 28% இருந்தது ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு 55 to 58% கட்டியிருந்தாங்க. அப்போ அந்த வெளிநாட்டு வாகனங்களுக்கு போடக்கூடிய வரியை நீங்க குறைச்சிட்டீங்க அவங்களுக்கு. அப்போ ஒரு மிடில் கிளாஸ்க்கு நீங்க வரின்னு பாத்தீங்கன்னா ஒரு 5% ஒரு 7% தான் இருக்கும், ரோட் டாக்ஸ் அதெல்லாம் போட்டு. இன்னைக்கு 28% நீங்க கேட்குறீங்க. 60,000 இல்ல 70,000 இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவா இன்னைக்கு 1,00,000 ரூபாய். எப்படி சார் மிடில் கிளாஸ் அதை அஃபோர்ட் பண்ணுவாங்க? 28 இஸ் ஜிஎஸ்டி உச்ச வரம்பு, அதனுடைய பெர்சன்டேஜ் அதை வந்து அதுக்கு விதிக்கிறாங்க. எஸ், செகண்ட் லார்ஜஸ்ட் ஜிஎஸ்டி இஸ் 18%, which is there for education. ரைட். வரிய போட்டால் அந்த வரிக்கான லாபம் மக்கள். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.